Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. The Chennai Silks in War of Summer Sale. Let the celebrations begin. IPL தொடருடன் அனைத்து விதமான கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்த தினேஷ் கார்த்திக்கின் கிரிக்கெட் பயணம் மேடு பள்ளங்கள் நிரம்பியதாக இருந்தது. கிரிக்கெட் மீது பற்றுள்ள குடும்பத்தில் பிறந்த தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் அவருடைய அப்பா கிருஷ்ணகுமார். சென்னையில் முதல் டிவிஷன் வீரராக இருந்த கிருஷ்ணகுமாருக்கு மகனை மிகப்பெரிய கிரிக்கெட்டர் ஆக்கிட வேண்டும் என்ற கனவு இருந்தது. சென்னையை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணகுமார் பணிசூழல் காரணமாக துபாய்க்கு குடும்பத்துடன் சென்றார். அங்கு தனது மகனுடன் கவுண்டி கிரிக்கெட் பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்த அந்த போட்டிகளை பார்த்து அதை போலவே விளையாடுவதற்கு சிறுவன் தினேஷ் கார்த்திக்கிற்கு பயிற்சி அளிப்பாராம். கிரிக்கெட்டின் அடிப்படைகளை அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்ட தினேஷ் கார்த்திக்கை அண்டர் 19 காலத்தில் இந்திய முன்னாள் வீரர் ராபின் சிங் மெருகேற்றினார். இயல்பிலேயே அதிரடி பேட்ஸ்மேனான தினேஷ் கார்த்திக் சுழல் பந்து வீச்சை லாவகமாக விளையாடுவதில் நிபுணத்துவம் பெற்றவர். பேட்டிங்கில் கில்லி என்றாலும் விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் சுமார் தான். ஆனால் சுயநலம் இல்லாமல் அணியின் வெற்றிக்காக விளையாடுகிறார் என்பதால் அண்டர் 19 இந்திய அணியில் தினேஷ் கார்த்திக் வாய்ப்பு கிடைத்தது. தனது 18வது வயதில் 2004 இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு அறிமுகமானார் தினேஷ் கார்த்திக். அறிமுக போட்டியிலேயே ஒற்றை கையில் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகனை ஸ்டம்பிங் செய்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதே ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமான தினேஷ் கார்த்திக் 2005 ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்டில் அதிரடியாக 93 ரன்கள் குவித்து அசத்தினார். 10 டெஸ்டுகளில் ஒரு அரை சதம் மட்டுமே 22 IPL தொடரில் RCB அணிக்காக சிறப்பாக விளையாடியதால் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற T20 உலக கோப்பையில் இந்திய அணிக்கு மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்தார் தினேஷ் கார்த்திக். ஆனால் 3 போட்டிகளில் 14 ரன்கள் மட்டுமே அடித்து மீண்டும் ஒருமுறை ரசிகர்களை ஏமாற்றினார். சர்வதேச கிரிக்கெட்டில் தனது திறமைக்கு நியாயம் சேர்க்கும் விதமாக தினேஷ் கார்த்திக் விளையாடாவிட்டாலும் 2008 இருந்தே IPL கிரிக்கெட்டின் முக்கியமான வீரராக திகழ்ந்து வந்தார். டெல்லி டேர்டெவில்ஸ், குஜராத் லயன்ஸ், மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், RCB என பல்வேறு அணிகளுக்கு விக்கெட் கீப்பர் பேட்டராக விளையாடினார். தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாட முடியாதது தமிழ்நாடு ரசிகர்களுக்கு வருத்தம் தான். தினேஷ் கார்த்திக்குடன் விளையாடிய பத்ரிநாத், முரளி விஜய் போன்றவர்கள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்று வர்ணனைக்கு சென்றுவிட்ட நிலையில் 38 வயது வரைக்கும் தினேஷ் கார்த்திக் ஃபிட்னஸை தக்க வைத்து விளையாடிய விதம் அவருடைய மன உறுதியை காட்டுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக வர்ணனையில் ஈடுபட்டு வரும் தினேஷ் கார்த்திக் இனி முழு நேரமாக வர்ணனையாளராக செயல்பட உள்ளார். தோனி மட்டும் இந்திய அணியில் தலையெடுக்காமல் இருந்திருந்தார் இன்று தினேஷ் கார்த்திக்கின் உயரம் வேறாக இருந்திருக்கும். ஆனால் தோனி போன்ற ஒரு மாவீரனிடம் தோற்றதில் தினேஷ் கார்த்திக் என்றைக்குமே வருத்தப்பட்டதில்லை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. The Chennai Silks in War of Summer Sale. Let the celebrations begin.